மக்களுக்கும் இதோ கைலாய மலையிலே உமா பார்வதியை தன்னுடைய இடப்பாகத்திலே வைத்து கங்காதேவியை தன்னுடைய சராபரத்திலே அமர்த்தி வெள்ளிங்கிரியிலே அமர்ந்து யாவற்றமான மக்களுக்கும் படி அளந்து காத்து ரசித்து வரும்படியான அந்த பரமசிவனுடைய நெற்றி பொறியால் யாருடைய பிள்ளை நான் எப்படி இந்த மாநிலத்தை உள்ளிட்டேன் இதெல்லாம் தெரியுமா ஐயா? அதாவது அனைத்தும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு புகழை எடுத்துரைக்க சொல்லு. அதாவது அந்த ஆதி காலத்திலே சூரவர்க்கத்திலே அரச குலத்திற்கும் தேவ குலத்திற்கும் விரோதங்கள் ஏற்பட்டு அவர்கள் அமிர்தம் நிறைந்து அந்த அமிர்தம் நிறையும் போது அதாவது அமிர்தத்தை அசுரர்கள் சாது கேது என்று சொல்லக்கூடிய அமிர்தம் அதன் பிறகு அந்த சூரவர்க்கத்திலே பிறந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் என்று சொல்லக்கூடிய மூவர்களும் தேவர்களை அடியோத்தனமாக அடித்து சிறைபிடித்திருந்தார். அப்படி இருக்கின்ற காலத்தில் அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை பருவறுக்க வேண்டும் என்பதற்காகவே பருவறுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரவ கடவுளிடத்தில் அவர்கள் ஓடோடி வந்து முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட உடனே பார்த்தார் பரம
கடவுள் தன்னுடைய நெற்றி பொறியால் நெற்றி கண்ணில நெற்றி பொறியை உருவாக்கி அந்த நெற்றி பொறியை தன்னுடைய அந்த பூமியில விழச் செய்து இதோ வாயு தேவனிடம் அக்னி தேவனிடமும் கொடுத்து இதை சென்று சரவண பொய்கில விட்டு வரும்படி கங்காதேவியிடம் கொடுத்து சரவண பொய்கில விட்டு வரும்படி சொல்ல அவர்கள் இருவரும் எடுத்து சென்று அந்த கங்காதேவியிடம் கொடுத்து சரவண பொய்கில விட்டு விடும்படி சொல்ல அந்த கங்காதேவி ஆகப்பட்டவர் என்ன செய்தார்? சரவண பொய்கையிலே விட்ட உடனே அந்த சரவண பொய்கையிலே விட்ட உடனே அந்த 6 தாமரை இலை மேல 6 பிள்ளையாக உருவெடுத்ததா? ஆமா. அதன் பிறகு நான் நினைத்தேன் சரவண பொய்கையிலே 6 தாமரை இலையின் மேல 6 குழந்தையாக நான் இருக்கின்ற போது அந்த கார்த்திகை மதர்களாகப்பட்டவர்கள் அந்த அறுவரும் ஓடோடி வந்து என்னை வாரி ஆளுக்கு ஒரு குழந்தையாக எடுத்து என்னை வாரி முத்தமிட்டார்கள். அப்போ என்ன செய்ய ஆகப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? ஆளுக்கு ஒரு குழந்தைகள் எடுத்து கார்த்திகை மாதர்கள் எனக்கு பால் ஊட்டினார்கள். அப்படி நான் கார்த்திகை மாதர்கள் பால் ஊட்டு அப்படி வளர்ந்து வரும் காலத்திலே பரம கடவுள் பார்த்து பிள்ளை எப்படி இருக்கின்றாரே இதை உமா பார்வதியிடம் தெரிவித்து உமா பார்வதி ஆகப்பட்டவர் என்ன செய்தார்? ஓடோடி வந்து 6 குழந்தையாக இருக்கின்ற போது ஒவ்வொரு குழந்தையாக எடுத்து அந்த கரையிலே வைத்து அது மறுபடியும் மற்றொரு குழந்தை எடுக்கும்போது இந்த குழந்தை இன்னொரு வந்துடும். அது நாம் எடுத்து வைக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மை இப்படி அழகழிக்கின்றதே என்று நினைத்து 6 குழந்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரே கட்டி முத்தம் கொடுக்க காலத்திலே நான் 6 முகமாகவும் 18 கரமாகவும் ஓர் சிரமாகவும் ஓர் உடலாகவும் அன்று முதல் எனக்கு 6 முகம் என்று பெயர். இதோ வாயுதேவன் எடுத்து சென்றதனாலே குபேரன் என்றும் அக்னி தேவன் எடுத்து சென்றதனாலே குகன் என்றும் பரமகடல் நெற்றி பொறியால் உதித்ததனால பரமசிவனோட அம்சத்தால் பிறந்ததனாலே கந்தன் முருகன் அப்படி என்றும் எனக்கு பெயர் சூட்டி இருந்த காலத்திலே என்னை அழைத்து என் தாயாகப்பட்டவர் என்ன செய்தார்? ஓடாடி வந்து இதோ அந்த சூரர்களை வருவறுக்க வேண்டுமே என்று ஓடாடி வந்து என் இடத்திலே இதோ பரமசிவனும் பார்வதி தேவியாரும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் சக்தியை ஒன்றாக சேர்த்து எனக்கு சக்தியை கையில கொடுத்து அந்த வேலை நான் வாங்கியனால எனக்கு சக்தி என்று பெயர். அப்படி இருக்கின்ற போது நான் இன்னும் என்ன செய்தேன்? எனக்கு உறுதுணையாக வீரபாகு தேவரை துணையாக அழைத்து நமக்கு துணையாக பரம கடவுள் கொடுத்தார். அப்படி படைத்த உடனே நான் வீரபாகத்தை கொண்டு இதோ நான் போருக்கு செல்லுகின்ற காலத்திலே திரளாகப்பட்டவன் ஒரு பெருத்த மலையாக வந்து எனக்கு வழிவிடாமல் அந்த தாரகாவனத்தையே மறைத்து நின்றான். ஆமா, அப்படி நான் நின்ற உடனே என் தாயார் கொடுத்த சக்தி வேலின் துணை கொண்டு அந்த கிரளஞ்ச மலையை 2ஆக பிளந்து அப்படி பிளந்து அதன் பிறகு அந்த தாரகாசூரனை மடித்து தாரகாசூரன் சிங்கபோகன் பானுகோபன் என்று சொல்லக்கூடிய 3வரையும் மடித்து அதன் பிறகு நான் என்ன செய்ய
சூரர்களை கருவறுத்தனாலே சூரர்களை வதம் செய்த தவத்தினால் தேவேந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய தெய்வானையை எனக்கு மனம் முடித்து வைத்தார். ஆமா, அப்படி மனம் முடித்து வைத்து அதன் பிறகு புறமாதராகப்பட்ட பள்ளியை மணந்து எனக்கு 2 பொண்டாட்டி. அண்ணனுக்கு 2 பொண்டாட்டியா? நீ ஒரு ஆளு உண்டு, ஒரு ஆளு எங்கன்னு எனக்கே தெரியல. எப்போ வந்து நிக்க போறாங்களா வீட்டுக்கு? இந்த வேஷம் போட்டுக்கிற முருகப்பெருமான் வீட்டுல இருக்கா? பரவாயில்ல. அப்படி நான் பள்ளியை மனம் முடிந்து இப்போது மட்டும் என்ன செய்து எனக்கு என்ன தெரியுமா, அந்த இடும்பன் கடமன் என்று சொல்லக்கூடிய 2 அரக்கர்களை வசப்படுத்தி எனக்கு காவலியாக எப்படி தெரியுமா, அந்த பரவல் நான் வரவும் எனக்கு காவடியாகவும் நான் எடுத்த அன்று முதல் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடி என்று சொல்லக்கூடிய பல விதமான காவடிகள் எடுத்து தைப்பூச திருநாளிலே எனக்கு காவடி எடுப்பது வழக்கம். அது மட்டும் அல்லாது அந்த குரமகள் வாசனாகப்பட்டவனுக்கு நான் முத்தி மோட்சம் கொடுத்து அந்த நான் 2 முறை வருகின்றேன். இதோ எனக்கு யார் என் தாயாகப்பட்ட ஆமா எப்படி கூப்பிடுறாங்க? அந்த காரணாதிட பாகம தங்கிய
அப்படி இதோ இந்த ஊர்ல இந்த சபையை பார்த்தியா? சபையை பார்த்தா அதாவது இந்நேரத்துல இந்த சபை ஆமா இப்ப பாதி கூட ஆமா அது என்ன பனி பனின்றது இல்ல விடிய விடிய அவங்க வேலைக்கு போய் ஆமா அது ஒரு பக்கம் இருக்கா. இதோ இந்த ஊரில அமர்ந்திருக்கக்கூடிய மாரி அம்மன் ஆமா அம்மனுடைய இந்த எல்லையிலே அமர்ந்து இருக்கக்கூடிய ஆமா அங்காளம்மன் பூதநாயகி அங்காளம்மன் ஆமா அதற்கு திருவிழா செய்து பேர் உரிச்சாங்க செய்து இதோ கோபாலங்களை சுடுகாட்டில் சென்று மயான கொள்ளை நிகழ்த்தி இன்று தெருக்கூத்து வைத்திருக்கிறோம். ஆமா அப்படி அந்த அங்காளம்மனுடைய பாதாரம் இருந்த கமலங்களுக்கும் இதோ இந்த ஊரில் இந்த நாடகம் பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியோர் சிறியோர் வயதிலே மூத்தவர்கள் அனைவருடைய பாதாரம் இருந்த கமலங்களுக்கும் இதோ நமது நாடகம் மூங்கில்பட்ட நாடக ஆசிரியர் அவருடைய பாதாரம் அவருடைய நம்மளுக்கும் கலைமாமணி புதுச்சேரியில கலைமாமணி விருது பெற்ற அகராவத்தை சேர்ந்த வேலு வாத்தியார் மூத்த ஆசிரியரால் திகழ்படியான அவருடைய பதாரங்கள் அவரும் ஒரு கலைமாமணி விருது பெற்றவர் தமிழக கலைமாமணி சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி அப்படி கலைமாமணி பெற்றவர் மிருதங்க சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய சக்தியா அவருடைய பாதாரந்த கமலங்களுக்கும் அதோ மனவெளியை சேர்ந்த பழனி ஐயா அவருக்கும் போட்டாளப்படி யாதும் சிறியன் வணக்கம் அறிவரும் தடையோன் நாயினும் கடையன் தெரியோன் அனைவருக்கும் வணக்கம் இதோ என்னுடைய தாயார் அழைக்கின்றார் போக வேண்டும் தாயார் உடல் மாறி தருமாறி அம்மா இப்படி பலவிதமான மாறி அமர்ந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? தாயாக வந்துடுவாள் தரமாக தோங்கெடுப்பாள் ஜயாக வந்துடுவாள் இதை உரைச்சி திடுவாள் ஒரு பேர் ஒன்று உண்டு. என்ன பேர்? என்னன்னா அம்மா வாயாடி பேர் உனக்கு அம்மா வந்த குறைக்கு எனக்கு அம்மா வாயாடி பேர் உனக்கு வந்த குறைக்கு எனக்கு வந்து என்ன இந்த நாளை பரிவழகி காணும் அம்மா இங்க அம்மா இருந்தாங்களா அந்த வெற்றி உருவம் தெரியுமா? அந்த காஞ்சியில காமாச்சு அந்த காஞ்சியில காமாச்சு அழியில தாளாச்சு
அம்மா அந்த மலையாள ஒரு எல்லையிலே அம்மா பட்டவங்க அந்த மலையாள ஒரு எல்லையிலே அந்த மல்லா அந்த பாறையிலே மல்லா அந்த பாறையிலே பாரியா அமுதவளோ அந்த மல்லாள எந்தனை பாரி கொள்ள கொண்டவளோ அம்மா அவன் அந்த இந்த காலை கோடி வந்தான் என்னுடைய சோபாமான எல்லாரும் கருத்து சரி பிள்ளை நான் முருகப்பெருமான் வர வேண்டும் என்று என்னை அழைத்த செய்தி அழைத்த காரணம் என்றால் தந்தையார் கொடுத்த சாபம் அகப்பட்டது அருணம்பதியிலே இருந்து நம்ம காஞ்சியம்பதிக்கு போக வேண்டும் அப்படி என்று சாபத்தை சாபத்தை சிறமேது தாங்கிக் கொண்டு இந்த அருணம்பதியிலிருந்து காஞ்சியம்பதி செல்ல வேண்டும். போகலாமா? அம்மா எனக்கு தாக விடா ஏற்படுகின்றது. அப்படியே வாட்டுகின்றது. ஒரே காலை எடுத்து வைக்கும் பொழுது அக்னி சுவாலை வீசுகின்றது. காலை எடுத்து வைக்க முடியல. காதவனாகப்பட்டவன் மேலே உழைத்து கொண்டிருக்கின்றான். அந்த வெப்பமும் தாங்க முடியல, இந்த வெப்பமும் தாங்க முடியல. அதனால எனக்கு நாவை நான் உங்களுக்கு தாங்க நிற்கணும். இதோ நான் உங்களுக்கு தாங்க நிற்பதற்காக இதோ இங்க ஒரு சிறு தடாகத்தை ஏற்படுத்தி அந்த தடாகத்திலே நான் தண்ணீர் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாது அம்மா
இந்த தடாகத்தை ஏற்படுத்திய உடனே வேலூர் என்னும் கிராமத்திலே இதை தங்கள் தாகம் இருப்பதற்காக நான் இந்த தாகத்தை ஏற்படுத்தினேன். வேலூர் மற்றும் உங்களுடைய எரிச்சலை நான் நீக்க வேண்டும். எங்க வாழைப்பந்தல் என்னும் பெயரோடு இந்த ஊர் அதாவது வாழைப்பந்தல் என்று அழைக்கப்படும். இது எங்க இருக்குன்னா இந்த திருக்கோயிலூர் வந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில திருவண்ணாமலைக்கு திருக்கோயிலூருக்கு நடுவில் 27 கிலோமீட்டர். அந்த 27 கிலோமீட்டர்ல நடுவில் இருக்கிறது. அதுதான் வாழைப்பந்தல். முதல் உருவான இடம் அந்த வாழைப்பந்தல் தான். நாம் பூஜை செய்ய வேண்டும். அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும். மலர்களை கொண்டு வர வேண்டும். அதெல்லாம் மாநிலங்கள் படைக்கும் துறை விளக்குடியே கைலமலை காரணி முடியாது அந்த ஊரில் சமாளம் செய்து சிஸ்டர் அருமாளை முடியாது வைத வாசல் பெருமாள் நாராயணன் கோவிந்தன் கேசவன் கரத்திலே சங்கு சக்கரம் கொண்டவர் நாங்கள் திருவனந்தபுரத்துல பார்த்திருக்கோம், திருப்பதியில பார்த்திருக்கோம். அதல்ல சுவாமி சாமி தெரிஞ்சு போச்சு ஐயா, தெரிஞ்சு போச்சு ஐயா. இந்த உருவம் எதற்காக? வேதத்தை கேட்டு மறுபடியும் சாபத்தை பெற்று தேவாண்டு 3 ஆண்டு பம்மானந்தி நேரத்திலே பூஜை புரிய வேண்டும். பூஜை புரிந்தால் இடமாக சேரலாம். அப்படி சாபத்தை பெற்று மகனா வளர்க்கிற முருக பிரமானுடல் அதுபோல் அந்த பொம்மனதி தீரத்துக்கு செல்கின்ற வழியிலே உஷ்ணமா வெளிப்பட்டு மகனே எனக்கு உஷ்ணமதி வாய்விட்டது, வெயில் காலவில்லை, மனதால் துடிக்கிறது, என்ன செய்வதற்கு கூப்பிடுகின்றது. உடனே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தலையில் ஒழித்து வந்து கட்டளை தெளித்து அமர்த்தி புரியுது. அன்புடன் கஷ்டமாடி அந்த மந்திரப்பட்ட கலவரம் செஞ்சுவிட்டார்கள். அவர்கள் மூதாதையில் கருவறுத்தவள் முருகப்பெருமான். அதனால் இந்த புகையவள் இடமாக சென்று விட்டால் அதனாலே இந்த உருவத்தை மாற்றி அவர்களை அடித்தோடு நடத்தோடு வாழ முடியாத பால்மொழி, செம்மொழி, குருமொழி, நவமொழி, நாடுமுன் சொல்லக்கூடிய யாரோ யார் பால்மொழி இன்று
மந்திரியார் ஆமா ஏ வந்தடியை தான் பண்ணிட்டு பிள்ளை சூனியம் வைப்பியாமலை அகற்றி மற்றவர்கள் நல்வர்கள் அளித்து சோழக்கூடிய அம்மாளுடைய ஆசிரியர் அந்த அங்காள படுதோறும் முயற்சியோடு கேட்கிறோடு செய்து நம்மளை அலங்காரம் செய்து வீதியில கொண்டு வந்து அவரவர் வீட்டில் பார்வையிட்டு அவர் கேட்ட வார்த்தையோடு விழாக்கள் சீரும் சிறப்போடு அழைத்து வந்த நகராசிகள் விழா குழுவினர்கள் நாடகாசான்கள் கலாரசியர்கள் தாய் தந்தைமார்கள் உடன் பிரபா மாநில சிங்கங்கள் அன்னவாசல் பல்லாண்டு வழக்கு என்று தெரிவிக்கின்றேன். அப்படி ஒரு நாள் வாழ்க்கை வாழ்ந்தவள் சரியே மேற்கு வழி மனிதா பிரதிவிட்டால் தான் வாழ நினைக்கூடாது தன்னை போன்று பிறர் வாழ வேண்டும் அப்படி எந்தோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்வோம் ஆனால் வாழ்விலே சிறப்போடு விளங்கலாம் தானே ஒரு நகரமா இருந்தாலும் சரி கிராமமா இருந்தாலும் சரி குலதெய்வத்துக்கு ஒரு தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு விழாக்கள் செய்தோமானால் அந்த அம்மனை வழிபட்டால் வாழ்வு சிறப்பு அப்படிப்பட்ட புண்ணிய பூமியை விடக்கூடிய பணிகளும் ஒருங்கே அமைந்த தெய்வ கடாட்சம் நாடு பாளையம் அம்மாநகரிலே அமர்ந்துள்ள புதுடைய மாதத்துக்கும் உபயோகம் தான் அது அங்காளபுரம் மலையில் அமர்ந்து மறுபடி வாங்கி நன்கு அங்காளபுரம் பார்த்திருக்கிறோம் முயற்சியுடைய யார் கோயில் ஊரில் ஒன்றுபட்டால் இல்லையே தெய்வம் செய்ததும் நம்மால் ஆகாத காரியங்கள் முடித்துக் கொள்வது இறைவன் அப்பேற்பட்ட இறைவனுக்காக தேர்தல் செய்து விளையாட நகர்வாசிகள் பார்த்திருக்கும் விழாக்குழல் பார்த்திருக்கும் நாடகாத்தான் பலான சின்னத்தால் இருந்தார்கள் மாதா பிதா குரு தெய்வம் மாத பயிர் இருந்தால் தாயின் சிறந்தது கோயிலும் இல்லை தாய்களோடு பார்த்திருக்கும் எம்மை வளைத்து எமக்காக கொண்டாட பார்த்து சொந்தகானை கொடுத்த அன்பர் கந்தசாமி ஐயா அவர்கள் கண்டா கடம்பா இடும்பா குமரா கார்த்திகையா என்ன மூர்த்திகளும் அழிக்காத அசுரர்களை நெத்தியிலே யார் உரிய உருவாகி வாயு சர்வ கோயில் வாயு மூலமாக 6 குழந்தையாகி வெற்றிவேல் சத்தியவேல் சக்தியானது சத்தியெல்லாம் திரட்டி வெற்றிவேலாக கொடுத்து சூரசம்ஹாரம் செய்தவள் அந்த முருகன். முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் முருகன். அப்பேற்பட்ட முருகனுடைய பேரை புனைப்பெயரை கொண்டு கந்த சாமி ஐயா அவர்கள் நல்லதொரு வேலையிலே பொன்னாடை போற்றி சொந்தக்காட்டை கழித்துள்ளார்கள். அவர்கள் வாழ்வில் அங்காள பரமேஸ்வரன் அருளால் ஆழ்வாழ் அறிந்து அருள் வேரோடு மூஞ்சி முசாமல் சம்பத்துக்கள் முறையில் அமைந்து சீரும் சிறப்பட வாழ வேண்டும். அப்படி வேண்டி காட்டிய நாடிகள் சுவேஜயம் கிராமவாசிகள் விழாக்குழர்கள் கலாரசியர்கள் அன்னவரும் இந்த அம்மனுடைய பற்றி நோயற்ற வாழ்க்கை செல்வம் பற்றி சீரும் சிறப்பட வாழ வேண்டும் நாடிகள் சுவேஜயம். அதை பார்த்தீங்கன்னா
சமுதாயத்தை இருக்கிறது. போய் பார்க்கலாமா? தங்கைக்கு வந்த இந்த வைத்தியத்தை மருமகனே மகராஜ வாழ்க்கை யாரால உங்ககிட்ட அந்த அரக்கர்களை நான் ஒரு வழி வகுத்து பட்டாரப்பட்டியை கரைந்து கொண்டு யாருங்கே செய்ய வேண்டும். அவர்களோ ஆகாயத்தில் வளர்ந்திருக்கின்றார்கள். ஆனால்
அவர்களை பூமியில் இறக்க வேண்டும் என்றால் பெருத்த யாகத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த பெருத்த யாகத்தை செய்தோமானால் இந்த சீச்சுவாடானது ஆகாயம் நெருங்கும். அந்த நெருக்கத்தினால் அவர்கள் அனல் தாங்காமல் பூமியில் வருவார்கள். பார்த்துக் கொள்ளலாம். இதோ இதோ யாகம் செய்த மேலே மொத்தம் 6 பேர்கள். அந்த 6 பேர்களும் மாண்டு விட்டார்கள். இருப்பதெல்லாம் ஒரு ஆள் தான். இந்த பண்டார பெட்டியை என் கையில இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு ஒருத்தன் வரான், அந்த ஒக்கால ஓடி இன்னையோட தொடுத்துட்டு அவனை கொண்டுட்டு நான் ஓடி போடுறேன். பார்த்துக்கிறேன். சிறுவனே, அரக்க மகனே, அண்ணன் மாதிரி 6 பேர் செத்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு நாள் இருக்கிறேன். மரியாதையாக திறமையா இருக்கிறேன். உயிர் மேல ஆசை நான் யாரு உனக்கு உயிர் மேல ஆசை ஓடி போடுறான். இல்ல சண்டா சண்டா நின்றா 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 ஐயோ, எங்க அண்ணன் மாதிரி 6 பேரும் இறந்து விட்டார்கள். ஆனால் இவரோட சமர்ப்பம் தான் நம்மளையும் கொன்று விடுவான். அதனால நம்ம உயிரோட இருக்கணும், நம்ம பெருமை வரணும். அதனால இந்த அம்மா கிட்ட போய் பார்க்கணும். அம்மா 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 அண்ணன் சொல்லணும். முருகனை பண்ண வேண்டும் என்று நாங்கள் எடுத்த அவதாரம். என் அண்ணனாருக்கு 6 பேர்கள் இறந்து விட்டார்கள். நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். என் அண்ணனுக்கு எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. யார் என்றால் ஆகாய வீரன், ஆகாய வீரன், ஒரு ஆளை மட்டும் அடைக்கல செய்து அம்மா. அம்மா, இந்த மந்திர பெட்டி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு சாபாத வர வேண்டும். அது மட்டுமல்லாது எனக்கு பெருமை வேண்டும். எங்க அண்ணன் 6 பேர் போனாலும் நான் ஒரு ஆள் இந்த பூமியில நிலத்தி வைக்க வேண்டும். எனக்கு வர வேண்டிய அம்மா என்ன வரும் அது மட்டும் கூட அம்மா நான் கொடுக்க முடியாது. அண்ணன் இருக்கா பாரு, 7 மணி. அவங்க 7 பேர்கள், 7 பேர்கள். அவங்க 6 பேர் செஞ்சாங்கல்ல. 6 பேர் நான் ஒரு ஆள் தான். நான் ஒரு எதிரே அமர வேண்டும். வரக்கூடியவர்களுக்கு முதல் காணிக்கை, முதல் பூஜை அக்னி தேவனுங்க. அந்த உதிரமலை உள்ள எனக்கு உங்களுக்கு அந்த உதிரமலை எல்லாம் எனக்கு அதனால அந்த கடை வெட்டுறது, கோழி வளர்க்கிறது, இந்த மனுஷன் உடம்பலி வடபுறத்திலே வாழ்முறை அமர்கிறோம். நான் முன்னோர் பிள்ளையாக
ஏம்மா முதல்ல எனக்கு குதிரை பால் வேணும். ஆட்டுக்கறி அங்கே தொகுது ஆட்டுக்கறி ஒரு 2 கிலோ வாங்க. அதாவது இந்த பச்சைநாளி அம்மன் உலகத்திலே அதாவது பச்சைநாளி அம்மன் இப்ப அக்னி வீரனை தன்னுடைய முன்னாடி அம்மனுக்காகத்தான் யார் ஒரு தீமை ஏறுகிறார்களோ அந்த அமர்ந்து வரக்கூடிய அப்படியே இப்படியாக திருக்கண் கோர்த்து சறுக்க வேண்டும். பச்சைவாழி அம்மன் நாடகம் இத்துடன் முட்டு பெற்றது. இதை ஆடியவர்களும் இதை பாடியவர்களும் இதை கேட்டவர்களும் சாலோக சார்வச்ச 4ஆம் போதை உடைய கடவுள் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அன்பு வணக்கம். இன்று இரவு எங்கள் நாடகம் இதோ உளுந்தூர்பேட்டைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பில்லூர் நாடகம் யாராவது தேடி வந்தாலும் பில்லூர் நாடகம் சொல்றீங்க.